அப்போ அல்லாஹ் நம்மளை படைச்சி பராமரித்து அல்லாஹ் எல்லா அந்த உலகத்துல எல்லாத்தையுமே நமக்கு தந்திருக்கான். உணவு எல்லா வஸ்துகளையும் நமக்கு தந்திருக்கான் இல்லையா? அப்படி தரக்கூடிய ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு நோய் வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ நம்ம ஒரு சாதாரண ஒரு அஜரத்துக்கையோ இல்லை தருகால இறந்து கிடக்கக்கூடிய அந்த மனிதருக்கு எதுவுமே கேட்காது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, பேசவும் முடியாது. இறந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அந்த இறந்தவர்களுக்கும் இடையே ஒரு பலமான ஒரு பர்சக்கே நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். பர்சக்னா என்னது? திரை. அவங்க இந்த உலகத்துக்கு வரவே முடியாது இறந்துட்டாங்கன்னா. அப்போ எப்படி அவங்களால பேச முடியும், அவங்களால கேட்க முடியும்? நம்மளால எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. எந்த ஒரு அல்லாவே சொல்லிக்காங்க, அவங்களால ஒரு அவங்க மேலே ஒரு ஈ ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அவங்க தட்டவே முடியாது. ஒரு பாம்பு ஏறி போனால் கூட என் மேலே ஏன் பாம்பு ஏறுதுன்னு சொல்லி அதை தட்ட முடியுமா? முடியாது. எது பவரும் இல்லாத அவங்கள்ட்ட போய் நம்ம ஏன் வணங்குறோம்? ஏன் அவங்கள்ட்ட போய் நம்ம தருகால போய் நிற்கிறோம்? நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே தந்திருக்கான் இல்லையா? அப்போ அல்லாட்ட நம்ம எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அல்லாட்ட தான் நம்ம கேட்கணும். எதுவுமே அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் நாடுனதை தவிர வேறு எதுவும் நமக்கு நடக்காது. நோயை தருறது அல்லாஹ் தான், குணப்படுத்தக்கூடிய சிஃபா தருறது அல்லாஹ் தான், உணவை தருறது அல்லாஹ் தான் இல்லையா? மழையை தருறது அல்லாஹ் தான், குழந்தைய தருறதும் அல்லாஹ் தான். இப்போ எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கான். அப்போ ஏன் நம்ம போய் அடுத்த மனிதர்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு சின்ன நோய் வந்துருச்சுன்னா அஜரத்தில் போய் நம்ம கயிறு வாங்கி ஒரு 2 ரூபா இருக்குமோ அந்த கயிறுக்கு என்ன பவர் இருக்குது? அதை போய் வாங்கி கேட்டுட்டு இதனால எனக்கு என் பிள்ளைக்கு காலமாயிரும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படின்னு சொன்னால் அதுதான் சிறுக்கு, இணை வைக்குது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீ வந்து இணை வச்சுட்ட. எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலையும் எனக்கு இருக்கக்கூடிய பண்பையும் நீ மற்ற மனிதருக்கோ மற்ற பொருளுக்கோ இருப்பதா நீ நினச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று அல்லாவுடைய அந்த இதுதானே உனக்கு இந்த சிஃபா தருதுன்னு நினச்சி நீ போடுது அந்த கயிறு, அதே உன்னைய பார்த்துக்கிறோம். என்னுடைய கருணையும் என்னுடைய பார்வையும் அவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய பார்வையும் நமக்கு வேணுமா? ஒரு சாதாரண கயிறுக்கு இருக்கதா நம்ம நினைக்கிறோமா இல்லையா பவர்? அது எப்படி கயிறுக்கு எப்படி பவர் இருக்கும் இல்லையா? அப்போ அதுதான் சிறுக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்ஷால்லா நம்ம அந்த சிறுக்குலேருந்து வெளியே வந்துடும். எது நாடுனாலும் சரி அல்லாஹ் நாடுனது தான் வரும். நோயே அல்லாஹ் தான் தரான். சிஃபா நமக்கு நிவாரணத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணும். அப்போ அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும். இந்த குல்சூராலாம் குழந்தையா இருக்கும்போது வந்து குல்சூரா ஓதி நம்ம செத்த தாய் கேட்கக்கூடிய துவாவை விட வேற என்னது? அல்லாஹ் என் பிள்ளைக்கு சிஃபா தந்துருன்னு அந்த மன உருக்கத்தோட நம்ம கேட்குறோமா இல்லையா? அதை விட வேற யாராலும் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இந்த குள்ளது பிரபின் ஃபலக்கு குள்ளது பிரபினாஸ் அந்த சூறா கையில் ஊதி பிள்ளைக்கு மேலே தடவும். இன்ஷால்லா நிவாரணத்தை அல்லா தருவோம். இன்ஷால்லா அல்லா மேலே நீங்கள் பொறுப்பை சாட்டுங்க, அல்லா மேலே பாரத்தை போடுங்க, அல்லா லேசாகி தருவாங்க. எல்லாத்தையுமே அல்லா தான் தரக்கூடியவன். கொடுக்கக்கூடியது அல்லா தான், எடுக்கக்கூடியது அல்லா தான். அதனால் நம்ம எது நாடுனாலும் எது நடந்தாலும் இது அல்லாவுடைய நாட்டப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசை வந்து பொருந்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷால்லா என்னமோ ஏதோன்னு சொல்லி நம்ம வந்து மனிதர்கிட்ட போய் நம்ம கேட்கறதுனால எந்த ஒரு பலன் இருக்காது. நம்ம இங்கே பலனும் இந்த உலகத்துலேயும் நம்ம அடைய முடியாது. நாளைக்கு மறுமை நாளில் எல்லாம் என்ன செஞ்சிருவான்? நம்மளோட அமல்கள்லாம் இணை வைக்கக்கூடிய நிலைமையில நம்ம போனோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை வந்து நம்மளுடைய அமல்கள்லாம் தூக்கி வீசிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கேயும் நஷ்டமடைந்தவங்களா நாளைக்கு மறுமை நாளில் நஷ்டமடைந்தவங்க இருக்கிறதுக்காடியவங்களா நம்ம இருக்கோம். இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? இன்ஷால்லா நம்ம எதுனாலும் சரி இந்த உலகத்தில் எதுனாலும் நம்ம அல்லாஹ் மேலே பொறுப்பை சாட்டுவோம். இன்ஷால்லா அல்லாஹ் மேலே பொறுப்பை சாட்டி அல்லாவுடைய நாட்டப்படியே நடக்கும் எல்லாமே. இன்ஷால்லா நீங்கள் அந்த சிறுக்குங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. சரிங்களா? அதை பாப்பா கயிறு என்னமோ போட்டிருக்கு கருத்தில் இங்கே போட்டுருந்தான். இங்கே அதுதான் கூடாது அப்படின்னு சொல்லி தாவா செஞ்சிட்ருக்கோம்.